புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் என்ன ஜான், அனியா வர சொன்ன? வந்துட்டேன். விஷயத்தை சொல்லு. சரி, இவன் டீட்டெயில் நான் அதிகமாகவே தாரேன். ஆனால் ஒரு விஷயம், 7 மணிங்கிறது தாண்டி போச்சுன்னா எனக்கு பேமெண்ட் தரவேணா. ஆனால் சரியாக முடிச்சிட்டேன், டபுள் பேமெண்ட் தரணும். ஓகேவா? ஓகே தேஜா, நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லை. அண்ணா சீக்கிரம் வாடா, ஓடுறா. அவ்வளோதான். வா. உள்ள போடா, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போ. ஏய், எவனா ஏதாவது கேட்டால் தெரியாது சொல்லு. அவனை சொன்ன செத்தடா. டேய், ஒரே பிரச்சனை இருக்கு, நான் போட்டுமா? இல்லைங்க சார். ரவி சார்,
ரவி சார் இங்க இல்லைன்னு நினைக்க. வா போலாம். வாடா வா, ஒரு கை பார்த்தல வாடா. என்ன ரவி, உங்களை என்ன பண்ணலாம்? என்கவுண்டர் பண்ணலாம் சார். இதோ பார், உங்களை கொல்ற மூட்ல நான் இல்லை சார். உன் கூட்டாளி எங்க இருக்கான்னு சொல்லு, உங்களை நான் விட்டுறேன். எனக்கு தெரியாது சார். சார் அப்படியா? எங்கள் ட்ரீட்மெண்ட் உனக்கு லேசாக தான் தெரியும். முழுசா பார்த்த செத்துடுவ. சொல்லு, உனக்கு மூளையா இருக்கிறவன் எவன்? ரவி, இவங்களை முடிச்சிடலாம். சார் சொல்லிடுறேன் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஆமா சார், எங்களை விட்டுருவோம் சார். சார் குட் பாய். குட் பாய். சகோ, அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலடா. ஒரே டென்ஷனா இருக்குடா. 6 பேக் வைக்கலான்னு கடையில் போய் கேட்டா 6 பேக்கே இல்லைன்ட்டாங்க. ஆஹா, பையன் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கு. ஓ சிலாட்டிய போட்டுற வேண்டியதுதான் நண்பா. நேரம் சரியில்லை நண்பா. டேய், நேரத்துக்கே நேரம் கொடுக்குறேன்டா நானு. சகோ, ஒரு டீ. முதல்ல பாக்கிய கொடு. யாருக்கிட்ட என்ன என்ன பார்த்து என்ன பார்த்துக்கிட்டு கேடா நண்பா. டேய், நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமாடா? என்ன பார்த்து எவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டா நீ பார்த்துக்கிட்டு இருக்கேடா? டேய், இவனை விட மாட்டேன்டா. டேய், என்ன பார்த்து இந்த ஏரியாவில யாரு கேட்காத வார்த்தை இவன் கேட்டாடா. இவனை விட மாட்டேன்டா. டேய், இவனை விட மாட்டேன்டா. டைனோசர் காலை குடிச்சு வளர்ந்த பரம்பரைடா நாங்க. டேய், இவங்கிட்ட சொல்ல டீய போறேன். டேய் நண்பா, போயிடலாம். ஐயோ, நண்பன் பொருளை எடுக்கிறான். ரைட்டு, டீ கடைக்காரன் செத்தான்டா. நண்பா, உன் பிஞ்சி மூஞ்சி கரைஞ்சிட போகுது நண்பா. இப்போதுடா நாதாரி பையன் புள்ள கழுவுன தண்ணி மூஞ்சில ஊத்திட்டானே. நான் ஆறுதுடா.
என் நண்பன் மேல தண்ணி ஊத்துறியா? அடுத்த முறை ஊத்தும் போது வெடி தண்ணி ஊத்துறான். டேய் ஓட்ட சொம்பு தலையா ஐயோ. அடிங்க ஆ, ஆ, ஆ. நானு ஏய், நண்பா. என்னையே ஐயோ, அவசியப்படுத்தினா எப்பா. அத கேட்காம ஏய், நான் சொல்றத கேளுடா. ஐயோ, தெரியா அப்பா. உன்னை விட எப்பா, மாட்டேன்டா. எப்பா. ஐயோ, டேய் அம்மா, போனாலே என் தண்ணி பார்க்க எப்பா, மாட்டா. எப்பா, உனக்கு நல்லதானடா சொன்னேன். தண்ணி ஊத்த எப்பா, சொல்றா. எப்பா, திருச்சி ஐயோ, ஓடியே ஐயோ, போயிடுவா. அடிக்காதடா, தாங்க முடியலடா. விட்டாடே. ஏய் என்னடா சொன்னீங்க? நீங்க சொன்ன நேரம் தான் நிக்கிறேன். அவன் ஆளையும் காணும், அவன் காரையும் காணும். ஸ்கெட்ச் ஒழுங்கா போட்டீங்களா போடலையாடா? என்னடா பண்றீங்க? ஸ்கெட்ச் போட்டு கிழிச்சிங்க. தொக்கா மாட்டான்டா. வணக்கம் சார். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கிடைக்குமா சார்? வேலை வேணுமா? என் உசுர் வேணுமா? சிக்கினடா. வாடா. எங்க வந்து பின்னிடுவேன். மறுகையா? வாட்டா? செல்லா குட்டி, டபுள் பேமெண்ட் எடுத்து வை. இதோ வந்துக்கினே இருக்கேன். சார்படா இந்த தேஜா. சொல்றா சுதா. அண்ணே, நம்ம கஜா அண்ணாவை கொண்டுட்டானுங்கண்ணே. யாரா தூக்குனது? அந்த நாய் தேஜா அண்ணே. தேஜாவா? தேஜா டேய், என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு என் கையில தான்டா சாவு. ஹலோ அண்ணே, நமக்கு வேலை வந்திருக்கண்ணே. ஏன்னா திமிங்க தங்க மீன். அங்கே இருக்க சொல்லு, வந்துடுறேன். சரிண்ணே. சொல்லு. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சொல்கிற நேரத்துக்கு ஆளை கொல்றவங்கன்னு. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். காதலுங்கிற பேரில் என் பொண்ணை நாசம் பண்ண பார்க்குறான். உன் பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவனை கொன்றலாமா? உங்கள் இஷ்டம் சார். காதலுங்கிற பேரில் என் பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோ எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. இன்னும் என்னென்ன வச்சுருக்கானோ கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்கு. அதெல்லாம் வாங்கணும். இன்றைக்கி 6 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. எப்படியாவது அதுக்குள்ளே அவனை பிடிச்சி கொடுத்துருங்க. அது போதும். இப்போ அவன் எங்கே இருப்பான்னு தெரியுமா? சென்னைக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. சென்னையா? ஆமாம். அவ்வளோ பெரிய சிட்டு, அவனை கையை பிடிச்சி கூட்டுவான்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. இவ்வளவு பணம் தரதான்னு நினைக்கிற? 10 லட்சம். ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்ற? 50 லட்சம். என்ன சொல்ற? இதுல 10 லட்சம் இருக்கு. ஏய், வேலையை முடிச்ச ஏற்பாடு மிச்சத்தை வாங்கிக்கோ. அவனை பத்தின டீட்டெயில் இருந்தா கொடு.
அவனையும் அவன் ஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸையும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன். போ, சரியா 5 மணிக்கு வா. கிளம்பு கிளம்பு. உங்களை மலை போல நம்பியிருக்கேன், கைவிட்டுடாதீங்க. அண்ணா, அவ்வளோ பெரிய இடத்துல அவங்களை எப்போ நான் தேடுறது? தேஜா முன்னாடி உலகம் கூட கமர் கட்டுதாண்டா. அப்படியே கச்சி முழிங்கிற மாட்டா. இவன் வேற ஆளே காணோம், எங்க போனானே தெரியலையே. யாளுக்கிட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், சிக்க மாட்டிருக்காளே. எப்படியாவது ஐடியா பண்ணி அவளை மடக்கிட வேண்டியதுதான். வந்துட்டாடா என் செல்லக்குட்டி. அடடடா, அடடடடடடடடா. என் தங்கச்சில வருகிறா, இன்னைக்கு கவிதையா சொல்லி மடக்கிட வேண்டியதாண்டா. வாச்சலம் 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 அச்சுக்கு அச்சுக்கு வாச்சலம். உன் வருகைக்காக காத்திருந்தேன், உன் பாதம் பட்ட மண்ணில் பூத்திருந்தேன். வருவாயோ வரமாட்டாயோ என்று வேர்த்திருந்தேன். வந்தாய் அழகாக, வண்ணமயில் கோலமாக. சிரிப்பில் என் இதயத்தை தொலைத்தேன். நீ என் வாழ்வில் வசந்தம் என உணர்ந்தேன். நீ தாண்டி என் வாழ்க்கை என் அன்பே. இனிமே கவிதை கிவிதன் ஏதாவது சொல்லிட்டு வந்த சங்க அறுத்துருவேன். போயிடு போ. உள்ள இருக்கிற பாட்ஸ் எது எது எங்க இருக்குன்னு தெரியலையே. யாரிங்க என்ன காலைல பிரஸ் மீட் வைக்கிறியா? தெரியாம படிச்சுனே, சாரிண்ணே. ஏய் தெரியாம மாமே. ஏய் நீ போ. இல்லை மாமே, என் ஆள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு பட்டுந்தா கலீஜாக இருக்கும். தான் உன் ஃபிகர் ஒன்று விட்டு போயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? டேய் என்னடா என்னையே கலாய்க்கிறியா? விடுறா விடுறா மச்சான். நன்றிண்ணே. சொல்லுண்ணா. டேய் தேளு, எங்கடா இருக்கிற? தாமரத்தில் இருக்கேன். உன் வாட்ஸ்அப்புக்கு 2 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். டீட்டெயில் மட்டும் அனுப்பிச்சு விட்ண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் தூக்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுற. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்க வந்தாகணும். சரிண்ணா சரிண்ணா. அவனை எங்கே பார்த்தாலும் விட்டுறாத, தூக்கிடு. அட்டன் பண்ணி என் லைனுக்கு வா. அண்ணன் ஃபோன் பண்ணாரு, நம்மளுக்கு வேலை வந்துச்சு. இப்ப பார்த்தமே. டேய் இவனை தானே இப்ப பார்த்தோம். அவன் தான்டா நம்மளுக்கு அனுப்பின டார்கெட்டே. இவனை நாக் அவுட் பண்றோம். மிஸ் பண்ணிட்டேன்டா. உனக்கும் அனுப்புறேன், கண்டிப்பா தூக்கி ஆகணும். வா 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 வா.
சொல்றா அண்ணே அவனுங்க தாமரத்துல இருந்து தப்பிச்சிட்டானுங்கண்ணே. அப்படியா? அப்போ மீன் சென்னைங்கிற கடல்ல தான் இருக்கு. வலைய விரிச்சாச்சுல, மாட்டாமலா போயிரும். சரி, அவனுங்களை விடாத, அப்படியே ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு 5 மணிக்குள்ள எனக்கு வேணும், புரிஞ்சுதா? சரிண்ணா சரிண்ணா. ஏய் வா, அவன் ஃபாலோ பண்ணலாம் வா. ஐயோ அப்பா, இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான். என்னது முந்தாடி அடிக்கிறீங்க? தலையா தப்பாலம்மா போறவரோட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நான் தப்பா கேட்டுவிட்டேன்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தங்க தானே கேட்டேன், என்ன விளந்தானே கேட்டேன். ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. அப்புறமா நான் பேசுறேன் நான். அண்ணே இங்க வாங்கண்ணே. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கண்ணே. சொல்லுப்பா. தங்கம் கடைக்கு போனேனே, தங்கம் என்ன விலைன்னு கேட்டேனே, கிராம் கணக்கில் சொன்னாங்கண்ணே. சரி, நான் கிலோ கணக்கில் கேட்டேனே. இது தப்பானே? தப்பு இல்லையே. அவர் எடுத்துட்டு வான்னு சொன்னார்னே, நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேனே. இது தப்பானே? கூட்டிட்டு வரதா? அண்ணே யார் சொக்க தங்கனே, அதைத்தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஏய் நான் வேலைக்கு போறேன். ஏய் 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 sorry நாயி. எவ்வளவு அவசரமா போயிட்டு என்ன போச்சு? வெளியே போறவனை கூப்பிட்டு வம்பு பண்ற நீ. நல்ல வேலை வாயில மிதிக்கல. சார் நான்
வேலைச்சேரி போகணும். எப்படி போனா ஃபாஸ்டா போக முடியும் சார்? பஸ்ல போங்க. இல்ல நான் வேலைச்சேரி போகணும், ஃபாஸ்டா போகணும். எப்படி போகணும்? கார் பிடிச்சி போங்க. ஐயோ, ரொம்ப ஃபாஸ்டா போகணும். எப்படி போகணும் சார்? பிளேட் இந்த பக்கம் வரும், அதை இறங்க சொல்றேன், அதை ஏறி போங்க. 2 பொண்டாட்டிக்கு தொல்லை தாங்க முடியாதான்டா சென்னைக்கு வந்தேன். நீ வந்து தொல்லை பண்ணா கடலை குதிச்சு செத்துருவேண்டா. சாரிங்க. நானும் வெயில் தாங்க முடியாம நின்றுட்டு இருக்கேன். இவருக்கு அட்ரஸ் கேக்குது. அட்ரஸ் என் செல்வி கிட்ட காதல் சொல்ல போய் என் வயசாகி என் வாழ்க்கை வண்டி பஞ்சர் ஆகிட்டு போல இருக்கேடா. நண்பா ஆடா உன்னதாடா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்டா குடிக்கிற? எல்லாம் செல்வியால தான்டா. லவ் பண்றியா? டேய், மனசுக்குள்ள மனைவியாக்கி குழந்தை குட்டிகளை பெற்று இப்பதானே ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு வரேன். என் நண்பன் காதல் தோல்வியில் இருக்கிறத பார்க்க முடியலடா. காதெல்லாம் காத்து இருக்கணும். அதெல்லாம் எல்லாம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் காதல். எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுடா. நான் வேணா செல்வியை கூட்டிட்டு வந்துடவா? பூமி நாளா பொழுது வானத்தில் நின்னாலும் நம்ம நட்பு யாராலையும் பிரிக்க முடியாதுடா நண்பா. நம்ம நட்பு மேல யாராவது கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி போடா. நீ வீட்டு கிரகத்துல கிடைக்கிற தங்கம்டா. செல்வி மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சா என் வாழ்க்கைய பூந்தோட்டம்டா. டே முனியாண்டி, நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன்டா. நீதானே என் நண்பன். எங்கடா ஆளைய காணோம்? வர சொல்லட்டுமா? இருடா, நான் திரும்பி நின்னுக்கிறேன். அப்பதான் அதிர்ச்சி வைத்தியமா இருக்கும். நல்ல வேலைடா, வந்துடும் போயிருப்பாரு. ஆமால, இப்ப பாரு. அடே, நீ இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் தான்டா. மாப்பிள்ள அவ வந்திருக்கா. பொண்ணை கூட்டிட்டு வரல, அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்திருக்க. ஏய் காஞ்ச கரவடு, என்ன தைரியம் இருந்தா? இரியா பேசிட்டு இருக்குல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? செல்வியை கூட்டிட்டு போனியா? போனேன். செல்வி கிட்ட பேசினியா? பார்த்தேன். என்ன சொன்னா? எதுவா இருந்தாலும் அப்பாட கேட்டுக்கோன்னு சொன்னா. அதான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். பொண்ணை கூட்டிட்டு வரணும், அவங்க அப்பா முட்டைக்கண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேடா. ஏண்டி நீங்க நீ பிஞ்சு மிட்டாய். டேய், வீட்டு பக்கம் வாடா, மொத்தமா பொடிமாஸ் பண்ணிடுறேன்டா அம்மாவனே. அடிச்சா கூட பரவாயில்லடா, ஆனா ஜட்டி போட முடிச்சான் பாரு, அதான்டா என்னால தாங்க முடியல. நல்ல வேலை கண்ணுக்கு ஒன்றும் ஆகல. என்ன பிசி எந்திரிச்சு நிக்குது? முனியாண்டி, செல்வி இல்லையா? பார்வதி இருக்கு, வர சொல்லவா? அடி வாங்கும் போது பக்கத்துல இல்லாம ஓடி போயிட்டு இப்ப செல்வி இல்ல பார்வதி நான் சொல்றேன். இந்த வாங்கிக்கோ. அம்மா, மம்மி, டாடி, மொட்டை மண்டி. ஐயோ அம்மா, இப்படிதான் நான் வாங்குறேன். ஐயோ அம்மா, வாங்குடா, வாங்கு. அம்மா அம்மா. தலைமையில மண்டைய விடனா, தலைமையில பாறங்களை வச்சிருக்கேன். வாங்கிக்கோ, வாங்கிக்கோடா, வாங்குடா. கண்ணிலே பட்டுறாத. முனியாண்டி, நான் செல்வியை பார்த்த? செல்வி, ஐயோ
ரவி, இந்த இடத்துல கேஷுவலாக போவோம், வந்த டார்கெட்டை முடிச்சிருவோம். முடிச்சிடலாம் சார். ஆனால் எனக்கு எதோ ரிஸ்க்காக தெரியுது. என்ன ரிஸ்க் ரவி? நம்ம பார்க்காத ஆப்ரேஷனா? ஓகே சார், ரைட் சார். தம்பி, இப்படி சிகரெட் பிடிச்சா மாத்திரம் பாதிக்காதா? அப்புறம் சிகரெட் பிடிச்சி புகைய விட்டு அதுக்கு கேன்சர் வரும்பா. ஸ்டாப். அங்கே அந்த புகையெல்லாம் மனசில் பாதிக்காதோ? நான் குடிக்கிற சிகரெட்டை மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள பாதிச்சுடுதோ? சரி, கிளம்புப்பா, கிளம்பு. சுட்டுருவியா? சுடு பார்க்கலாம். சுடு சுடு. காமெடி பீஸ். லூசு பையன். சப்ப மேட்ருடா, நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடு விடு, நான் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எதுக்கு கவலைப்படுற? எவனா இருந்தா எனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன்டா. எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். எட்டு கொலை, 4 ரேப்பு, 16 வழிபறி, முலம் பண்ண உடனே விட்டுருமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு கேட்டா நான் விட்டு போகணுமா? எங்க டார்கெட்டே நீ தான்டா. என்ன சார்? அவனை ஓட விட்டதே உயிர் பயத்தை காட்டதான். புரிஞ்சிச்சு சார். வேட்டைய ஆரம்பிக்கலாமா? ஓகே சார், லெட்ஸ் கோ.
சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணோம். நான் ஃபோன் பேசி தந்துட்டுமா சார்? சார் தேங்க்யூ சார். டேய் நான் வேலை பேசுறேன்டா. ஏன்டா உன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது? டேய் அதெல்லாம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லடா. யார் நம்பர்டா இது? என்னடா பக்கத்துல ஒருத்தர்ட்ட ஃபோனை வாங்கி பேசிக்கிட்டு இருந்தா உங்க கூட. இப்போ நீ எங்க இருக்க? நான் இந்த வேலைச்சேரியில் இருக்கிற சத்யா ஸ்டோர் வாசல்லே நிற்கிறேன்டா. சரி நீ அங்கேயே இரு. ஆமாடா கொஞ்சம் சீக்கிரம் வந்துறியா ப்ளீஸ்? அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. சொல்றா சுதா, எங்கடா இருக்கான்? இன்னைக்கு செத்தாண்டாவே. வரேன். என்னையா கரை வச்சு சும்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துக்கினே இருக்கிற? எனக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கல்ல, என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது. என் வேலையை ஒழுங்கா செய்ய விடு. ஐயோ எனக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்க, அப்புறம் எதுக்கு அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? தோபார், எனக்கு தமிழ்ல படிக்காத இன்னொரு வார்த்தை தொந்தரவு, புரிஞ்சுதா? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். வாடா என் புளிச்சட்டை. ஆமா எப்பவுமே நீ மழுமல் தானே இருப்ப, இது என்ன புதுசா தாடி மீசையெல்லாம்? சரி அதை விடு. நான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுவோமா, நீங்க எங்கேயோ ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு கல்லு சரியில்லை, செங்கல் சரியில்லை, ஜல்லி சரியில்லைன்னு நொட்டு பாப்பீங்களா? இந்த சட்டை ரத்தமா மாற போகுதுடா. ஓ ரத்தம். இவன் வேற ஏன்டா? நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். எதுக்குடா? இந்த முறை மிஸ் ஆகாதுடா. நானே கொலவரியில இருந்துகிட்டு இருக்கேன். நீ வந்து விளையாட்டு காட்டுறியா? எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரா, காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றதுன்னு. ஏய் கவின் இங்க ஏறுடா சீக்கிரம் போ. என் நண்பன் சிங்கம் வருது, வழிவிடு. ஏடா முதுகுல அடிக்கிறீங்க? நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? முடிஞ்சா நெஞ்சில அடிறியா? ஏடா அவசரப்படுற? படகேசல உள்ள போயிட்டு போயிருடா. கிழக்கல் போடு. அந்த பயம் இருக்கட்டும்டா. பெரிய வீரன் தெரியுமா? வானவாயா அல்ல லட்சி சாவச்சிர போறடா.
செல்விய மடக்க முடியலடா. அவ தீப்பொறியா இருக்கா. நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு. நான் இருக்கிறேன் நண்பா. நண்பேண்டா. ஆமாடா. நான் குளிக்க போறேன். ஏய், செல்வி குளிக்க போறா. நான் போய் பார்க்க போறேன். டேய் டேய் வேணாம்டா. ஏய் போடா. டேய் டேய் சொல்றத கேளுடா. ஏண்டி செல்வி, தண்ணியை காய வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. 24 மணி நேரமா செல்ல நோண்டிட்டே இரு. சரி விடு, நான் குளிச்சுட்டு வரேன், அப்புறமா நீ குளி. என்னடா இந்த மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது நண்பா. சீரியஸா போட்டுக்கிறது காமெடி பண்ணுங்க. தாப்பால் அடினா அடிக்கிறாரே அவரு. ச்சே, எப்படிதான் குளிக்கிறதோ. எனக்கு ஐடியா வந்துச்சு நண்பா. டேய், எங்கடா வந்து எட்டி பாக்குறீங்க? போறீங்களா? சார் உங்களோட கேட்கலாமா? தாராளமா கேளுங்க சார். இந்த வயசுல சுறுசுறுப்பாக எப்படி சார்? ரவி, உடம்புக்கு வயசு முக்கியம் இல்லை, மனசு தான் காரணம். அதனால சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லை. சார் இதெல்லாம் எல்லாருமே சொல்றது தானே சார். 20 வயசு பையன் 60 வயசு போல நடந்துக்கிறதும், 60 வயசு மனிதன் 20 வயசு போல துள்ளி ஆடுறதும், நினைக்கிற எண்ணமும் நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுங்களால தான் காரணம். எப்படி சொல்றீங்க சார்? நாமளும் 20 வயசு பையனா நினைச்சிட்டா போதும். சார் இந்த என்கவுண்டர் முடிச்சிருமா சார்? ஏன் ரவி, நம்மளால முடியும். ஏன் முடியாது? முடியுங்கிற வார்த்தையை தவிர வேற எதையும் எனக்கு தெரியாது. சூப்பர் சார். உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையா ரவி? சார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். போலீஸ் வேலை இருக்கிறேன்னு சொல்கிறத விட அதில் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம் சார். ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். ஓஹோ, அற்புதமான ஒரு குழந்தை, வாழ்க்கை அழகாக போயிட்டு. வைப்பு கிட்ட சொல்லலையா? இல்லை சார், சொன்னால் அவ்வளோதான் சார். சொல்லலை சார். சொன்ன வீட்டோட இருக்கு சொல்லிடுவா சார். நீங்க சொல்ற கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Ravi, next target ready. Let's go. Okay, sir. உள்ள வந்துருவேலே. உங்ககிட்ட மாட்டியிருந்தேன், கொஞ்ச நேரத்துல கண்டம் பண்ணிருப்பாங்கடா. அப்படி என்னதான்டா பிரச்சனை உனக்கு? சொத்து தான் நினைச்சேன். சாரி மச்சான். விட்றா மச்சான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. நான் சொல்ற வரைக்கும்
வெளியே மட்டும் போயிடாது. என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? நண்பனுக்கு உதவலனா நம்ம நட்புக்கு என்னடா மரியாதை? ஃபீல் பண்ணாத. வெளியே அவனுங்க பார்த்த பிரச்சனை ஆயிடும்டா. மச்சான், அதான் ஹெல்மெட் இருக்குல்ல. இல்லடா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா மச்சான், விட்ரா, பார்த்துக்கலாம். என்னால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓட வேண்டியிருக்குமோ? நீங்க யாருங்க? அத நான் தான் கேட்கணும். நீ யாரு? நான் கவினோட ஃப்ரெண்டு வேலு. ஆமா, நீ என்ன வேலை பார்க்குற? இனிமே தாங்க தேடி பார்க்கணும். இந்த பால் பாக்கெட்டும் அவன் தான் கொடு. நீங்க அவன் கிட்ட கேளு, சொல்லுவான். ஹேய், தொட்ட பிச்சிருவேன். சல்லாக்குட்டி எப்படியெல்லாம் மாமனை கொஞ்சம் வர தொடப்பம் நடந்து நில்லுடா. என்ன தைரியம் இருந்தா யாழ தொடுவ? இல்லண்ணே, இப்ப விழுந்துருவாங்க. இல்ல, கீழே விழுந்துருவாங்கன்னு பிடிச்சனே. எங்க பிடிச்சேன்னு எனக்கு தெரியாதா? அவன் மேல தூசி பட்டாலும் என்னால தாங்க முடியாதா? உள்ள தொடப்பம் இருக்குண்ணே, வேணா எடுத்துட்டா. டேய், கலாய்க்கிறியா? நான் யாரு தெரியுமா? கோபப்படாதீங்கண்ணே, நீங்க ரொம்ப பெரிய ஆளு. சரி, இப்ப நீ என்ன பண்ற? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு போனா சரி. வாங்கண்ணே, உள்ள போய் பேசிக்கலாண்ணே. வாங்கண்ணே. அந்த வழியா இருக்கட்டும். உள்ள போ. வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்க, வாங்க, வாங்கண்ணே, 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 வாங்க, வாங்க, வாங்க. என்னடா பகல் நேரத்துல லைட்டா போட்டிருக்க? ஓ, நீ இந்த அண்ணன் கால்ல விழுறது அண்ணன் பார்த்து ரசிகலன்றதுக்காகவா? அப்ப சீக்கிரம் வந்து கால்ல விழுறா. அண்ணன் மன்னிச்சிட்டு போய்கிட்டே இருக்க. டேய், வால்ல பிஸ் ஆக்கிட்ட. ஏய், என்னடா பண்ண அவனை? உயிர் சேதெல்லாம் எது இல்ல. ஏய், பாவண்டா அவன். சாரு லட்டா போச்சு, உள்ள முடிச்சு போச்சு. போடா, போ, பாரு, போ, போ, போ. என்ன பண்ணிருப்பான் அவனை? ஏய், என்னடா அடிச்சிட்டானா உன்னை? ரொம்ப பாவண்டா நீ. என்னடா சிரிக்கிற? ஏய், போய் கொஞ்சம் வெளியே போய் பாரு. போய் பார்க்க. உன்னை விட்டுட்டு போறேன்டா. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அடுத்த தடவை மாட்டா கும்புரு கஞ்சிதாங்க. என்னடா நடந்துச்சு இங்க? என்னடா அடிக்கிற? பதமா வாயில சொல்லும். வாயில இல்லடா, கையால சொல்றடா. என்ன பண்ண போற? நான் வாய்க்க. டேய், ஒரு காமெடி பீஸ்டா. சரி வா, பசிக்குது, சாப்பிட போலாம். ஹலோ. எஸ் சார். நமக்கு தண்ணி
வண்டி காட்டிட்டு இருக்கிற தேஜா குரூப் சென்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு. பத்தின டீடைல் சார். உங்க டீம்ல இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆமா சார், என் கூட ரவி இருக்காரு. அப்போ நீங்களும் ரவி தான் இருக்கிறீங்களா? அவங்கள உடனே பிடிச்சாகணும். ஓகே சார். எம்ஜே தேஜாவுடைய வலது கை. இவன் பேரு தேடு, மோசமானவன். இவன் தான் தேஜா, ஆள் கடத்தல் கொலை கொள்ளையில நம்பர் 1. இன்னைக்கு இவன் முடிச்சிடுங்க. ஹலோ. டே ராகவா, எங்கே இருக்கிற? பெசநகர் பீச்சில் இருக்காண்ணா. ஒன்றும் இல்லை, உன் மொபைலுக்கு 2 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அதை பாரு. பார்த்துட்டு நம்ம சிட்டிக்குள்ள எங்கே இருந்தாங்கன்னாலும் சரி உடனே அவங்கள தூக்குங்க. தூக்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிண்ணா. அன்பா, உன் உலக அழகி உட்காந்துருக்கா பாரு. கனவு கண்ணி அன்பு செல்வத்தை எங்க அவன் தூக்கிட்டு போயிருவானா டர்ரா இருக்கு. அவளை கப்பத்தை போய் தாண்டா நான் குமுறு 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 வாங்கினேன். கத்த கூட விடலடா. என்ன மினியம்மா சவிக்குமா? ரொம்ப பேசின வாய் கிழிச்சு. ஏற்கனவே கிழிச்சா, இதுல நீ வேற கிழிக்க போறியா? நண்பா, என்னடா? எனக்கு ஒரு ஐடியா. உன் ஐடியால பெட்ரோல் வச்சு கொடுத்த, நீ கொடுத்த ஐடியால தாண்டா அவன் குமுறு குமுறு குமுறி இருக்கான். இரு வரேன். போற போக்க பார்த்தா பெரிய பிளானோட வரணும். என்னவா இருக்கும்? வேகமால போனா என்னடா? இந்த கட்டியால ஒன்று அடிச்சால, அவனை போட்டுடலாம். என்ன நண்பா, புடி. சிங்கம் எந்திரிச்சிச்சு. என்ன அடி அடிச்சான் தெரியுமாடா? தண்ணி கூட கொடுக்கலடா. அவனை இப்படியே பிடிச்சு இப்படியே இழுத்து, இப்படி அடிச்சு இப்படி அடிச்சு ஐயோ கொடுத்து ஆமா இப்படி வச்சு ஊரு சட்டி உடைஞ்சிடுச்சு. டேய் காக்கா வாயா. டேய்
ஒன்னாதான்டா தேடி தேங்காய் சட்னி தான்டா. பாத்ரூம்ல குளிக்கும் போது அடிக்காத 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 அங்க அடிக்காத. ஐயோ ஐயோ ஆமா அடிக்காத. ஐயோ உலகலகி அடிக்காத அடிக்காத. ஐயோ எப்ப இருந்தாலும் மாட்டாது எப்படி போற அப்போ உன்னை பாத்துக்கண்டா. ஐயோ ஐயோ மண்டைய உடைச்சிட்டானே அப்பா. யோ கதவு தர. உடனே உருட்டுக்கடை தூக்கிட்டு நின்றுவியே. நினைச்சேன். உனக்காக நானே கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். பசியில் இருப்ப சாப்பிடு. இந்தா. எனக்கு வேணாம், பசிக்கல. கவின் போறப்ப சொல்லிட்டு போனான். புரிஞ்சுக்க. நீ சாப்பிடாம போனா அவனுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? புடி சாப்பிடு. இந்தா வாங்கிக்க. நான் வந்து பாப்பேன். வரட்டா? மறுபடியும் அவன் வந்திருப்பான்ல. என் முன்னாடியே தண்ணி கட்டுறானே. வெள்ளையா பொறுக்கிறது தப்பா போச்சு. டேய் உள்ள வாடா. அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்டா உன்னை. டேய் வாடா இங்க. வரமாட்டேன். வந்தா நீ பஞ்சர் போட்டு காத்தடிப்பேன். டேய் வாடான்னு சொல்றல. டேய் நான் உன்னை விட மாட்டேன்டா. வருவல்ல வருவல்ல அப்ப பாத்துக்கிறேன்டா. நாடி ஐயோ லூசு பய. கண்டிஷனுக்கு நான் குத்து குத்துனா இருடா. என் நண்பன் வரட்டும், கூட்டிட்டு வரேன். நண்பா என்னடா என்ன நண்பா? அங்க ஒருத்தர் துவச்சிருக்கா. அப்ப வராம இப்போதான் நண்பா நிக்கிற. உனக்காக நண்பா நாயர்காடுல போய் வடை வேணது இருக்கேன். இந்தா வட. இந்தா. ஐயோ என் நண்பன் வடை கொடுத்ததுக்கு நம்ம டான்ஸ் ஆடுறான்ப்பா. அழகுடா அழகுடா அற்புதம். வாங்க சாப்பிடும்பா. ஏண்டா அவரே சூடிய தப்பிச்சிருக்கா. இதுல சூடான வடையா கொடுக்குற. என்ன அடி அடிச்சா தெரியுமாடா. அப்ப வந்து கேட்காம இப்ப வந்து கடுப்பா ஏத்திட்டு இருக்க. நண்பா கவலைப்படாத, நான் இருக்கேன் நண்பா, நான் இருக்கேன். எவனை மட்டும் சொல்லு,
இன்னைக்கு அவனை தூக்குறேன். நண்பா நீ அழுதுனால தாங்க முடியல நண்பா. நான் இருக்கேன் நண்பா, நான் இருக்கேன். வா நண்பா. வேலு வேலு போனா இங்க இருக்கியா? இந்தா செல்போன் வச்சுக்கடா. ஏன்டா இப்படி இருக்க? உசுரோட விளையாடிட்டு இருக்க நீ. இந்த நேரத்தில் யூஸாக இருக்கும்ல. அதான் நீ இருக்கியே. நான் இருந்தாலும் அவசரத்துக்கு தேவைப்படும்ல. இந்தா வச்சுக்கோ, குடி. டேய் என்னடா? எதா இருந்தாலும் கூப்பிடு, நான் வரேன். கவி ஓ அதுவா? அது ஒரு லூசுடா. அதான் உன்னை லவ் பண்ணா. டேய் வெகிலி மச்சான் அவ. பக்கத்தில் தான் குடியிருக்கா. ஓ அப்போ வசதியாக போச்சு. பாத்தியா? சும்மா ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னேன்டா, அதுக்குள்ளே கோச்சிக்கிறா. சரி வரேன், பார்த்திரு. சரிடா. நண்பா நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத. வா. இதான்டா வீடு. சரி வா, வரி பார்த்துக்கலாம். நண்பா பாத்தியரு நண்பா. ஹலோ டேய் ராஜு, நான் வேலு பேசுறேன்டா. உள்ளதாண்டா இருக்கா? அப்படியா? சமவா. சரி நண்பா. டேய் காலை தாண்டா வந்தேன். டேய் இது புது நம்பரா. டேய் கத்தி கழுத்துக்கு வந்துச்சுடா. நான் இப்போ பெருங்குடி பக்கத்தில் இருக்க சந்தியா நகரில் இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. சரிடா சரிடா, உன்னை எப்படியாவது மீட் பண்ணுமே. நண்பா பார்த்து. தைரியம் வந்தா வெளியே வாடா. நண்பா யாரா என் சிங்கத்த மேல கை வச்சது? நண்பா யாரா என் டைனோசர் மேல கை வச்சது? நண்பா 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 என்ன நண்பா அடி பலமாயிடுச்சா? யா திரும்பி வரல. கோப்பா கோப்பா கொடுக்குறேன் நண்பா. நீ வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன் நண்பா. அப்பா ஐயோ ஐயோ நண்பா. என்ன கட்சானா? இல்ல. டைம் வேற வேஸ்டா போகுது. அண்ணன் கிட்ட என்ன பதில் சொல்றது? வேஸ்டா நீங்க. இருடா நான் வரேன். இவனை பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல.
ச்சே. என் காதல்ல கழனி தண்ணியை ஊத்தி விட்டு நீ கொண்டாட்டமா வாழலாம் நினைக்கிறியாடா? இந்த கட்டையாலே உன் மண்டைய பொளக்க போறேன் பாரு. பாத்தி செல்வி செல்வி எங்க? சொல்லுங்க. செல்வி இருக்காளா? இல்லையா, அவ அப்படியே போயிட்டால. அவ கொஞ்சம் குறும்பு. அவ எங்கேயாவது இங்க ஒளிஞ்சிருப்பா. வழி விடு. இருமா, உள்ள யாரும் இல்ல. தள்ளு. செல்வி சொல்ல போயிட்டே இருக்கீங்க. டேய், என் செல்லத்தை உஷார் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் சேர்த்து உஷார் பண்றியா? உங்க 2 பேரும் விட மாட்டேன்டா. இதோ வரேன். என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு வருவேன். ஒன்னதாண்டா தேடிட்டு வாடி வா மவன. கரண்ட் கம்பியில மாட்டின கருங்குறங்க. ஏண்டா செத்த எலிய எத்தனை தடவை அடிக்கிறது? வேலை என்ன? அபிஷேகம் பண்ணதான் வந்தீங்க. ஆரம்பிங்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து ஒம்பழுக்கிறது உன் வேலையா போச்சா? வாங்கடா. ஏண்டா அன்னைக்கு குளிக்கிறப்ப பாத்ரூம் எட்டி பார்த்தல டேய் விட மாட்டேன்டா. எல்லா நேரமும் என் பின்னாடி வந்து சுத்துறதும் வேலையா போச்சா? எங்க போனாலும் பின்னாடி வர. வாங்கடா வாங்கடா. ஏன்டா அடங்க மாட்டேங்கிற? டேய் நானும் பொம்பளை நீ எவ்வளவு பார்த்துட்டு இருந்தாலும் என் பின்னாடியே ஏன்டா வர? நான் கேக்குதா உனக்கு? கருங்க அக்காவே, உனக்கு திமிர்ல இருக்கியா? உனக்கு எவ்வளவுடா அடிக்கிறது? என் கையெல்லாம் வலிக்குதுடா. சிக்கன் 95 தாண்டி. அன்னைக்கு என் மண்ணை கிழிச்சான். விடவே மாட்டவன. டேய் நில்றா நில்றா நில்றா. இங்க எருமை வராதியா போயிடுவேன். மாட்டுவேன். அப்ப பாத்துக்கிறேன். இந்த பையனை பார்த்திருக்கீங்களாமா? இல்ல, நான் பார்த்ததில்ல. நல்லா பார்த்து சொல்லு. அதான் நான் சொல்றேன்ல, பார்த்ததில்லன்னு. இவனை பார்த்தா ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. டேய், அதான் இந்த பொண்ணு தெரிலன்னு சொல்லுதுல்ல. ஆளாள் பேசிட்டு இருக்கீங்க. நீ போமா. எப்ப பாரு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு ஊர் சுத்துற வேலையா போச்சு இவளுக்கு. வேலு வேலு, என்ன? அங்க யாரோ 3 பேர் உன்னை பத்தி கேட்டாங்க. யாரு? தெரியல, ஆனா உன் போட்டோ காமிச்சு கேட்டாங்க. சரி விடு, நான் பாத்துறேன். அருவால வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா போயிடலாம். இரு, பேக் இருக்கு. பேக்லாம் வேணாம். வா இருடி. வா. டேய் சரி வா 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 வா. சீக்கிரம் வா. நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு இதான் சேஃப். என்ன இப்படி அநேகமா பட பேசிச்சேடி. அவளை என்னமா நினைச்சேன், எப்படி எல்லாம் நினைச்சேன். அவன் விடமாட்டா. அடிக்கிற அடியில
Ziggiding, ziggiding. Ziggiding, ziggiding. Hear this. Get busy. Hear this. Get busy. இங்க உட்காந்துட்டு இருக்காண்டா. டேய் இவனை பார்த்திருக்கியாடா? பார்த்திருக்கியாவா? இருக்கு. இவன் இருக்கிற இடத்த காட்டுறியா? என் காட்டாடப்படாத இடமே இருக்கும். வா காட்டு. ஆளே இல்ல, கத்திட்டு இருக்க. இல்ல பாஸ், ஆளே இல்லையா? அப்பா பாஸ், ஆளே இல்ல. ஆள் இடத்துல கூட்டு வந்திருக்கேன். பாஸ், எனக்கு இன்னொரு இடம் தெரியும். வா வா. ப்ளீஸ். அவனை வந்துட்டல, முடிச்சலாம். நான் ரெடி. விடு, நான் பாத்துறேன் அவனை. ப்ளீஸ் மோன சும்மா இரு. மோன ஏய் மாட்டேடா. அடச்சி, அவனை எதுவும் பண்ணிராதீங்க ப்ளீஸ். அவனை விட்டுருங்க. மாட்லியா? இன்னைக்கு நீ கொத்து போறடா. ட்ரெஸ்ஸை மாத்திட்டா எங்களுக்கு தெரியாதா? இவன் நமக்கு துரோகம் பண்ணால இவளை போட்டுடலாமா? என் செல்லத்தை விட்டுருக்கா பாவுடவா. டேய் இவளை போட்டுடலாமா? டேய் அனு, என்ன நடக்குது? என் செல்லாக்குட்டி நீயே சொல்லுமா. இந்த பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சன்னா 50,000 கேஷ் ரெடி. ஹலோ, நீங்க தேடிட்டு வந்த ஆளு இங்கதான் இருக்கான். கெத்தா பணம் இருந்தா பணமே வாய் திறக்கிற இந்த உலகத்துல நான் ஏமாத்துறேன். இவனை முடிச்சிட்டு சீக்கிரமா என் பணத்தை செட்டில் பண்ணிடுவேன். சீக்கிரம், எனக்கு டைம் ஆகுது. முடிச்சிடலாம். டேய் அவனை விடாதீங்கடா. இந்த நாயை கண்டம் பண்ணுங்கடா. ஐயோ 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 ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சண்டி, தன்வினை தன்னை சுடும்.
என்னாச்சு? அவன் ஓடி போயிட்டானா? அவனை புடிச்சிட்டு ஃபோன் பண்ணீங்கன்னு பார்த்தா இப்படி மிஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்றீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. 5 மணிக்குள்ள எனக்கு அவன் வேணும். அண்ணா அவனை எங்க இருந்தாலும் விட மாட்டானே. சொல்லிட்டல, முடிச்சிரு. நாம வர 5 மணிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டோம். பசங்க வேற சொதப்பிட்டு இருக்காங்க. வேற பிளான் போட்டால் தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு ஃபோன் போடுறான். அவன் கிடைச்சானடா? இல்லைண்ணா, நீ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்கண்ணா. ஏன்? போலீஸ் தேடிட்டு இருக்குண்ணா உங்களை என்கவுண்டர் போடுறதுக்கு. போலீஸ் மட்டும் இல்லை, வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் வந்தா கூட இந்த தேஜாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ வேலு, நான் தான் வேலு பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுறது? உனக்கு எம்மாண்டா. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒழுங்கா இங்கே வரணும். எங்கே வரணும்? நீ தங்கியிருந்தல அந்த வீட்டுக்கு பின்னாடி. இந்த வந்துடுறேன். அது முக்கியம் இல்லை, நீ 10 வந்தாகணும். ஒன்று எங்கடா உன் ஃப்ரெண்டு? கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். அவன் வருவான்டா, என் ஃப்ரெண்டுடா. அவன் என் உசுரு. போடா என் மசுரு. அவன் மட்டும் இங்க வரட்டா. அவனை கண்ட துண்டமா போடலன்னா பாடுறா. அவன் மட்டும் இங்க வந்தான், உங்க எவனையும் விட மாட்டான்டா. உன்னை விட்டு வச்சதே தப்புடா. இருத்தல குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்துக்கிறோம். நீயே எல்லாரையும் போட்டுங்கிறா, நாங்க எப்பதான் போட்டு பழகுது? ரொம்ப சிரிக்காதடா, உன்னை வாயிலேயே வெட்டுவானுங்க. ராஜி எப்படா இருக்க? நல்லா இருக்குண்டா, நீ எங்க? ஐயோ அது ஏன் கேக்குற? ஏய் அது ஒரு பெரிய கதைடா. சொத்து பிரச்சனை தான்டா, உயிருக்கே வேட்டா. என்ன பண்ணலான்னு இருக்க? நீ ஒரு நாள் மட்டும் தான்டா, எங்கேயா தங்கிட்டேன்னா போதும்டா. நான் பாத்துக்கிறேன்டா. டேய் ஓடுடா.
ராஜு ராஜு எனக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க தெரியுமா? நீ எனக்கு உயிரை கொடுப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. நட்புன்ற பேர்ல எனக்கு நீ உயிரை கொடுத்துருக்கடா. சார் இந்த ஏரியாவில் தான் சார் அவனுங்களை பார்த்தேன். அப்படியா? இந்த ஏரியாவில் தான் சார் அவனுக்கு இருக்கிறானுங்க. ஓ, வேகமா போ. ரைட் சார். சார் அதை போறானுங்க பாருங்க சார். ஃபாலோ பண்ணு சார். முடிச்சிடலாம் சார். எங்க சார் போயிட போறானுங்க? போ 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 போ. எப்படியாவது பிடிக்கணும் ரவி. ஓகே சார்.
ஏரியாவுக்கு வந்துட்டல, நீ உயிரோட போக மாட்ட. செத்தடா. மாட்டடா. உன்னை கண்டந்துண்டமா போட போறேன்டா. என் இடத்துலயே வந்து உயிரோட போறல. நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, எவனுக்கே வேணாலும் ஃபோன் பண்ணு. ஆனா உன் சாவு என் கையில தான். நீ எங்க தானே போற? சொல்றவே சார் என்ன போட்டான் சார். என்னாச்சு ரவி? சார் அக்யூசர் போட்டான் சார். என்ன சொல்ற? பண்ணிட்டான் சார். இதோ வர்றேன்.
சார் ரவி வா ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை போலாம். சார் நான் போட மாட்டேன் சார். சொன்னா கேளு, சார், பிளட் வேற ரொம்ப please. வருது. வேணாம் சார், ஹாஸ்பிட்டலில் வேணாம் சார். சார் ப்ளீஸ் வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். சார் அது மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார் ப்ளீஸ். ரவி. சார் சார் ப்ளீஸ் சார் வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். ஹலோ ரேனே. என்னங்க 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. இல்லைம்மா கொஞ்சம் வேலையாக இருந்ததும்மா. வேலை தான் முக்கியமா? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நேற்று என் அண்ணன் பொண்ணு தீபாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். எல்லாரும் உங்களை தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரே கஷ்டமாயிடுச்சு. இல்லைம்மா கொஞ்சம் வேலையாக ரொம்ப இருந்ததும்மா. மிஸ் பண்ணுறேன். அப்பா எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். நான் என்ன பதில் சொல்கிறது? ம், வந்துடுறேன்னு சொல்லுமா. நாளைக்கு பையனோட பர்த்டே. என்ன பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லுமா. ரேனே நான் ஒரு விஷயம் சொல்லவா? ம் ம் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை மறக்க மாட்டோமா. ஐ லவ் யூ ரேனு. அட தோற இங்கிலீஷ்லாம் பேசுது. ஏன் இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாதா என்ன? சீக்கிரம் வந்துருங்க. பாய்டா. பாய் பாய். ரவி ரவி என்னமோ சொன்னேன் 5 மணிக்குள்ள வந்துடுவான்னு சொல்லிட்டு இப்ப மணி 4:55 ஆச்சு. என்ன பண்ண போற? இன்னும் டயம் ஆகலையா? அதான் தெரியுதே, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த படுபாவி பைய இவனால அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தானே வந்தேன். இனிமே நான் என்ன பண்ணுவேன்? யோ நிறுத்தியா? ரொம்ப புலம்பாத. சொன்ன சொல்ல விட்டு தர மாட்டான் இந்த தேஜா. இப்ப மணி என்ன? 4:55. இப்ப என்ன பண்ண போற? 56, 57, 58, 59, 5. எப்படி பார்த்தல? இப்ப நம்புறேன். ஏண்டா நாயே? யோ நிறுத்தியா? உன்ட ஒன்று கேட்கணும். ஆமா, உன் பொண்ணு பிரச்சனைக்கு இவனை கொல்ல பாக்குறியா இல்ல வேற ஏதாவது சொத்து பிரச்சனையா? விருந்தாள் யாரோ வந்திருக்காங்க, போய் படையல் வைங்கடா.
சரி, இது உங்க பிரச்சனை. எனக்கு தேவை பணம். நான் வெளியே நிற்கிறேன். நீ இவனை போட்டு முடிச்சுட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போ. சரியா? ஐயோ லூசு. என்னது லூசு? ஆமா. என்ன கேனத்தனமா பேசிட்டு இருக்க? இது பொண்ணு விஷயம், சொத்து பிரச்சனை நினைக்கிறியா? இது வேற. இவர் என்ன பண்ணாரு, என்னை ஏன் கொல்ல துடிக்கிறாரு தெரியுமா? சொல்லவா? இன்னைக்கு இந்த வாழைத்தண்டை உரிச்சிட வேண்டியதுதான். இந்த வீடியோவோட மெமரி கார்டுக்காக தான் நான் இவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கேட்டேன். ஆனால் இவர் முடியாதுன்ட்டாரு. டைம் விட்டு தான் பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரு. யோ, அறிவு இருக்கா? அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய காசை என்கிட்ட கொடுத்துருந்தா மெமரி கார்டாவது மிஞ்சிருக்கும்ல. போயா. பணம் கொடுத்த வரைக்கும் போதும். இனிமேல் இது உங்க பிரச்சனை. என் வாழ்க்கையில நான் எதையும் மிச்சம் வச்சதில்லடா. ஏண்டா சிரிக்கிற? உன்னை விட மாட்டேன்டா. உன் உயிர் என் கையில தான்டா. டேய், அவனை விடாதீங்கடா. டேய்,
டேய் தேளே புடுடா அவனை. நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரான்னு எனக்கு என்ன? தமிழ்நாடு ஸ்பெஷலிஸ்ட் என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர். உனக்கு தான் கன் இல்லையே, உன்னால் சுட முடியாத. எப்படி வேணாலும் போடுவேன்டா. என்கிட்ட மாட்டிக்கிட்டல, நீ செத்தடா. சார், யார் சார் நீங்க? நான் சொல்றேன்,
இந்த இடத்த விட்டு போயிடலாம் வா. சரிங்க சார். சார் யார் சார் நீங்க? ரொம்ப நன்றி சார் என்னை காப்பாத்துக்கு. உன் பேர் என்ன? வேலு சார். நீ எந்த ஊரு? சார் நான் இங்க பொழைக்க வந்தேன் சார். எதுக்காக அங்க வந்த? சார் சார் நான் இங்க வேலைக்காக வந்தேன் சார். உண்மையை சொல்லு வேலு. சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். வேலு, நீ எதுக்காக இங்க வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்லவா? சார் என்ன சார் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வேலு, நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? ஒரு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்க நீ எத்தனை உயர பழி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? யாரோ போய் சொல்லிருக்காங்க சார். உண்மை என்னைக்கும் மறையாது வேலு. சொல்லவா? உன் நண்பன் கவின் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது நீ ஓடி வந்து ஒளிஞ்சிருந்து தான் பார்த்த. ஆனா அவனை காப்பாத்தல. அதே மாதிரி அந்த பொண்ணை மொட்டை மாடியில ரவுடிங்க போட்டு தள்ளுறதுக்கும் நீ தான் காரணம். அதே மாதிரி எத்தனை உயிரை வாங்கியிருக்க தெரியுமா? சார் இதெல்லாம் போய் சொல்லாதீங்க சார். தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க, நல்லதில்ல. இருப்பா, இன்னும் இருக்கு. டேய் வேலு, இந்த மெமரி கார்டை போலீஸ் கிட்ட காட்ட போறேன்டா. எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். டேய் இந்த மெமரி கார்டை வச்சு அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ செஞ்ச குற்றத்துக்கு நானும் தண்டனை அனுபவிக்கணுமா? நீ சொல்லலாம், கண்டிப்பா நான் சொல்லுவேன்டா. நீ எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? போலீஸ் கிட்ட போவேண்டா. உன்னை பத்தி நான் சொல்லுவேன்டா. நீ மாட்டினது இல்லாம என்னைய சேர்த்து மாட்டி விட்டுருக்க. சொல்றத கேளு. போலீஸ் கிட்ட போயிடலாம், உண்மையை சொல்லிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம்டா. சொன்னா கேளு வேலு. வேலு பணம் தாண்டா எனக்கு முக்கியம். இந்த மெமரி கார்டில் தாண்டா என் லைஃபே அடங்கியிருக்கு. நான் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சேன் தெரியுமாடா? அது அத்தனையும் அதுல தாண்டா அடங்கியிருக்கு. போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு என்ன நல்லவன் பேர் வாங்கிட்டு நாக்கு வலிக்க சொல்றியா? அவ சபலம் எனக்கு லாபம். ஏய், முதல்ல இருந்து பார்த்தவனுக்கெல்லாம் நான் நல்லவன், ஆனா இப்ப கெட்டவனுக்கெல்லாம் மூத்தவன்டா. போடாங்க. சார் என்ன சார் பொய்யா சொல்றீங்க? வேலு, உண்மையை சொல்றது நல்லது. சார் நான் நல்லா படித்தேன் சார். எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சாங்க சார். ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லையே. வந்துச்சு சார், செம்ம மேட்ரு ஒன்று வந்துச்சு சார். பூந்தேன், ஆனா அப்பவும் ஒண்ணுமே கிடைக்கலையே. என்ன பண்றது? அதான் அறிக்கிட்டேன். பாத்தீங்களா சார், பாவம் புண்ணியெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் எதுக்கு சார்? இந்த உலகம் அதெல்லாம் பார்க்குது. காசு பணம் தான் சார் வேணும். அதான் சார் முக்கியம். அதான் சார் வாழ்க்கையே திரும்பி பார்க்கும். நீங்க என்னடான்னா நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்கீங்க. போங்க சார். நட்பு சொட்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுன்னு தெரியுமா? நண்பனுக்கு துரோகம் பண்றதான். அதனால உனக்கு தண்டனை, நீ உயிரோட இருக்க கூடாது. சார் வேணாம் சார். அவசரப்படாதியோ. பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை. தப்பு பண்றியோ?
உன்ன மாதிரி துரோகிகள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது.